கிடைச்சாங்க. அது ரொம்ப மோசமாக அந்த லைஃப்பில் இருந்தேன். அது குழந்தை கொடுத்தது பெரிய விஷயம். அப்போ லாஸ்ட் வீக் அது ரொம்ப என்னால் இப்போ உதயம் பண்ணுறேன். யோபோட பிள்ளை எடுத்தப்புறம் யோபு ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்கா? ஜீவனுக்கு ஏதோ 2 பேருமே கடைசியில் ஜோம் பண்ணுங்க. நான் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு சித்தமாக கொடுங்க. ஆனால் தெரியும் பிள்ளையை எடுக்கிறதுக்கு அவர் கொடுத்துட்டு கற்று ஜெபத்தை கேட்டார். 2 பேர்கிட்ட பேசுகிறாரு, கொடுத்தாரு. அவனுக்கு அவரை கொண்டு ரொம்ப ஒரு 3 மிஸ்டேக் பண்ணேன் பிள்ளையோட காரியத்தில். அந்த 3 நான் ஒப்பு கொடுத்துட்டேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கர்த்தர் என்னை மதிச்சிட்டாரு, சீக்கிரம் கொண்டு வருவார். இல்லை என் ஜப அறையில் தான் அது வெளியாடக்கூடாதுன்னு அதையே நட முடியல. நான் சொல்லுவேன் கர்த்தரை நடத்துவார். எனக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க, கர்த்தர் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். பிதாவே தேவனை உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, குமாரனா கிறிஸ்துவை உங்களுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியே உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இதை இந்த அருமையான மாலை செய்திக்காக கடந்து வந்திருக்க தேவனே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையானது வல்லமை ஜீவன் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறதப்பா. அது ஆவி ஆத்மா ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ கொடுத்ததாகவும் இருபத்தி நினைவுகளும் யோசனை வகையிருக்கிறதா இருக்கிறதப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க நீங்கள் தகுதிப்படுத்தணும். நன்றியப்பா ஆண்டவரே. நீ வாக்களித்தபடியே ஆண்டவரை கருத்திலான பட்டயத்தில் முதலாவது செய்தியை கொடுக்க நீர் இவ்வளோ நாள் என்னை பொறுமையாக தாமதித்து என்னை புடமிட்டு இன்றைக்கு என்னை கொண்டு இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் செம்மையான உங்களுடைய வழியில் நின்று நான் உங்களுடைய வார்த்தை அறிவிக்க பரிசுத்த ஆவியானவரை என்னை ஆட்கொண்டு நீர் பேசுகிறாங்கப்பா. ஆண்டவரை இங்கே வந்திருக்க என்னுடைய சபையார் அனைவருடைய இதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணப்பா. ஆண்டவரை செவிகளை திறந்திருங்களப்பா. ஆண்டவரை ஆவிக்குரிய கண்களை திறந்திருங்கப்பா. ஆண்டவரை நீர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கப்பா. இன்றைக்கு அக்னியாக இறங்கவே என்று இருக்கிறப்பா. ஆண்டவரை இன்னைக்கு ஒரு ரட்சிப்பின் நாளாக இருக்கணும்ப்பா. ஆண்டவரை வருகை சமீபமாக இருக்குது. ஆண்டவரை அதையும் குடும்பத்தையும் ஆண்டவரை தேசத்தையும் நாங்கள் தயார்படுத்த நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்குள் எழுப்புகிறாப்பா. இந்த ஜெபத்தை மீட்பரும் அருமை ரட்சகருமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்லைட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா, தேவனுடைய வார்த்தைன்றது என்னது? கருக்கான பட்டயம் என்று நமக்கு தெரியும், சரிதானே? அப்போ இந்த கருக்கான பட்டயம் நம்மளை என்ன பண்ணணும்? பட்டயம் வெட்டும், கரெக்டா? இப்போ செய்தி இன்னைக்கு எடுக்க போகிற செய்தி என்னன்னா, இச்சை. நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் விழுந்து போகிற முதல் பிசாசோட ஆயுதம். ஏன்னா தேவன் கிறிஸ்தவர்கள் என்ன கொடுத்துருக்காருன்னா, பைபிளில் இச்சைக்கு விலகி ஓடுன்னு இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் இச்சையை ஜெயிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், இச்சையை மேற்கொள்ளணும்னு போயிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கோம். இச்சைக்கு விலகி ஓடு, தீமைக்கு எதிர்த்து வசனத்தை நம்ம கரெக்டாக கை கொண்டு ஓடணும். இப்போ நம்ம செய்திக்கு முன்னாடி தேவன் என்கிட்ட ஒரு சில விஷயங்களை, இந்த செய்தி கருத்தான பட்டயமாக இருக்கும் நிச்சயமாக. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 அறிவிப்பு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? பைபிள் வாசிக்கிறவங்க சத்தமாக வாசிச்சுக்கோங்க. ப்ளஸ் 2வது என்னன்னா, நான் சத்தியத்துக்கு புறம்பாக பேசினா சட்டையை பிடிச்சி கீழே இறக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என் மேலே கல்லறைக்கு முன்னாடி உங்களில் யார் பாவம் இல்லாதவனாக இருக்கணும், முதலில் கல்லறை கடவுள் என்னது போல அது சத்தியத்துக்கு புறம்பாக பைபிள் வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் கல்லறையாக முதல்ல தாராளமாக எறியலாம். 3வது என்ன இது சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். பட்டயம் வெட்டும், வார்த்தைகள் குத்தி கிழிக்கும். எதுக்குன்னா உங்களை கர்த்தரிடத்தில் திரும்புறதுக்கு தான். அந்த 3வது வார்த்தைக்கான இதுதான் இன்னைக்கு இந்த ஸ்லைடில் கர்த்தர் என் மனசில் ஏறினது. அவர் எடுக்க சொன்னதை ஸ்லைடாக மாற்றி கொண்டு இருக்கேன். நமக்கு நேரம் இல்லாத காரணத்தில் ஸ்லைடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே கலந்து போகிறேன், சரிங்களா? அப்புறம் அந்த ஸ்லைட் போடணும். இது தேற்றவாளன் செய்தி நான் எடுத்திருந்தேன், தெரியுமா? தேற்றவாளன் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆட்கொண்டு நடத்துவது. இந்த பரிபடத்தில் இந்த அனைத்து பிரசங்கமும் தேற்றவாளனால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. தேற்றவாளன் இல்லாமல் கொடுக்குற செய்தி அது குப்பைக்கு சமம். அவர் என்ன பண்ணுவார்? தேற்றவாளன் பேசணும். இன்னைக்கு நீங்க பேசணும். இன்னைக்கு ஆண்கள் சைடும் பேசணும், பெண்கள் சைடும் பேசணும். இன்னைக்கு கேள்விகள் நிறைய. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தோம். அந்த கண்டித்து உணர்த்தோன்றது பார்த்தீங்களா? கண்டிப்புன்னா என்னது? கொஞ்சுவாங்களா? திட்டுவாங்க, அல்லது வார்த்தைகள் கடினமாக இருக்கும். அது நம்ம இருதயத்தை காயப்படுத்தும். ஆனால் நன்மைக்கு எதுவாக கர்த்தரிடத்தில் திருப்போம். அப்போ
இப்போ கண்டித்து உணர்த்துவார். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுடன் இருக்கும் படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையை திருவசனை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இதுதான் முக்கியம், என்ன தெரியுமா? ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனைகளை தங்களுக்கு சிறதாக தேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பின்னாடி வாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, காது வலிக்குதுன்னா கொஞ்சம் குறைச்சி இன்னும் கொஞ்சம் சத்தியம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. சத்தியத்துக்கு செவிய விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அடுத்து, விசுவாசத்தினால் ஆரோக்கியம் உள்ளவர்கள் நீ அவர்களை கண்டிப்பா கடிந்து கொள். இவைகளை நீ பேசி போதித்து ஒவ்வொரு சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவரும் உன்னை அசைக்கப்பட இடக்கூடாது. போதிக்கிறவன் முதல்ல அவன் கை கொள்ளணும். அது யாரா இருந்தாலும் சரி, போதிக்கிறவங்க முதல்ல அவங்க கை கொண்டுட்டு அவங்க பேசணும். அப்பதான் இன்னொருத்தங்க அசட்டை பண்ண மாட்டாங்க. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி செல்லவும் எதிர் பேசுகிறவன் கண்டனம் பண்ணவும் வல்லவனா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்காய் பற்றி கொள்கிறவனா இருக்க வேண்டும். முதல்ல பிரசங்கம் பண்றோம், சுவிசேஷம் அறிக்கிறோம்னா நம்ம ஒழுங்கா அந்த சுவிசேஷத்தை வசனத்தை கை கொள்ளும். அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை அறிவிச்சாதான் அந்த விதை வளரும். இல்லைன்னா அந்த விதை வளராது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தல் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒரு பாவம் பண்ண கூட்டி இந்த பாவம் பண்ணான்னு சொல்லல. ஒருத்தர் பாவம் பண்ணாருன்னா முதல்ல சபையை மூப்பராக இருக்கட்டும், ஒரு விசுவாசி இருக்கட்டும், அவங்கள தனியாக கூப்பிட்டு பிரதர் இது பாவம்னு 2-3 தடவை வேதத்தின் படி பொறுமையாக சொல்லணும். கேட்கலையா அதுக்கப்புறம் மூப்பர், அதுலேயும் கேட்கலையா ஹையராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் சபையில் வச்சு சொல்லிடணும். இந்த பாவத்தை இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்களால என் சபை கெடுது அப்படின்னு சொல்லணும். இது வேதமே சொல்லி தீமை உன் நடுவிலிருந்து விலக்குகையாக. புதிய ஏற்பாடம் பொறுமையாக வாசிச்சா சத்தியம் வளர்ந்து. மாயக்கார வேதபாகரை பரிசேவை உங்கள் கையோ, மனுஷர் பிரவேசிப்பவரை பரலோகத்தை பூட்டி போடுகிறது, அதில் நீங்கள் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போவதில்லை, பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. வேலைக்காரர் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிற வருஷத்தோடும் நடுக்கத்தோடும் கபடத்தோ மனதோடு கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அது இமேஜ் அப்படியே இருக்கு, இமேஜ் வந்துருக்கு. இப்போ ஊழியம் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம இப்போ நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்க்குறோம், சரிங்களா? இப்போ அபிஷேகம் பெற்றவங்க மேல நம்ம எதுவும் கை போடக்கூடாது, ஊழியக்கார பேரோ ஊழியங்களோ சொல்லக்கூடாது. ஆனா சத்தியத்துக்கு புறம்பா இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க இந்த பிரதரோட செய்தி எல்லாமே என்ன இது குறை சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ நெருப்பு கிட்ட போனா சுடுன்னு தெரியும் இல்ல, கரெக்டா? நான் சுட்டு பார்த்து தான் படிப்பீங்களா இல்லை சொன்னா கேட்பீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. இதே பேசணும், இன்னும் நிறைய இருக்கு, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சுட்டு பார்த்து ஒத்துப்பீங்களா? இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல பிரதர் இது நெருப்பு சுடும், சொல்லுங்க, பேசுங்க. சுடுன்னு சொல்றதை கேட்டு, ஏன்னா நமக்கு தெரியும் பக்கத்துல போனா நெருப்பு இருக்கு. இப்போ ஒரு பானையில விஷம் கலந்து, அப்ப அதை பார்த்த ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாரு, தம்பி இந்த தண்ணியை குடிக்காத பயிர் கெட்டு போயிடுச்சுல விஷம் கலந்து, அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா? ஏன் ஏன் ஓகே பாய்சன் இவரை சொல்ற நான் நம்புறேன். ஆனா அதுல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணும்? லேப் டெஸ்ட் அனுப்பும், கரெக்டா? அதே மாதிரி தான் சில காரியங்கள் வேதத்துக்கு புறம்பா இருக்க வேண்டியது இருக்கு. வேதத்துக்கு புறம்பா இருக்கும்போது அந்த காரியத்தை கொடுத்து சொல்ல வேண்டியது கடமை. அது குறையும், சரிங்களா? குறையினா என்ன தெரியுமா? நாம் போயிட்டு ஒவ்வொருத்திட்ட போயிட்டு எனக்கு இவர் இப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, புறம் கொடுங்க. அது குறை. ஃபேஸ் டு ஃபேஸ் இது தப்பு இது சரின்றது தான் என்னது கண்டிக்கிறது. ஒருத்தர் தப்பு செய்ய போனால் அவங்க கூட உட்காந்து ஜாதகம் போட்டுட்டு இருக்கிறது இல்லை, இதை தப்புடா திருந்திங்கவா, இது தப்பு அப்படின்றத கண்டிக்கிறது, சரிங்களா? இப்போ இந்த இமேஜ் பார்க்குறீங்க தெரியுமா? இது எங்கே எடுத்ததுங்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அபிஷேகம் பண்ண இடப்பட்ட இடம் ஒரு எப்பவுமே நான் சொல்றேன். ஒரு சர்ச்சு உருவாகுதுன்னா எதுக்காக உருவாகுது தெரியுமா? நீதிமானுக்கா பாவிக்கா? பாவிக்கு. சோதம் கொண்டு சொன்னாரு 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிப்பதில்லை. ஒரு சர்ச்சு உருவாகும் மினிமம் ஒரு 10 நீதிமான் இல்லைன்னா ஒரு 4 நீதிமான் வச்சுதான் ஒரு சர்ச்சுக்கு. ஏன் தெரியுமா?
பாவிகள் எரிச்சிக்க. ஒரு சர்ச்சு ஒரு இடத்துல உருவாகுதுன்னா அழிய போகுதுன்னு அர்த்தம். அந்த இடம் அழியாமல், அந்த இடத்துல இருக்க மக்கள் அழியாமல் காக்கிறதுக்கு தான் ஆலயம்னு ஒன்று கர்த்தர் உருவாக்குறாரு. அங்கே உருவாக்கும் போது 10 நீதிமன்றங்களை கொண்டு வந்து உருவாக்கி சபை வளர்ந்து வருது, பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார். கரெக்டா? இப்போ இது என்னன்னா, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை இல்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். கரெக்டா? ஆனா நம்ம எப்படி எல்லா மைக்கில் என்ன கேட்டிருக்கோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் இல்லை இல்லை, அதோட அர்த்தம் வேற, மறைபொருள். சத்தியத்தையும் அறிவீர்கள். உங்களுக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், ஆனாலும் உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன? வேதத்தை நான் ஒழுங்கா வாசிக்கல, எனக்கு முன்னாடி இருந்து பேசுறத கேட்டுட்டு எடுத்துட்டு வீட்டில் போய் அதோட என் சாப்டர் க்ளோஸ். தேவன் அதான் சொன்னாரு, மனுஷன் பேசணுமா தேவன் பேசணுமா? தேவனோட பேசுவது இந்த பரிசுத்த வேதாகமம். நீங்க ஒரு பிரசங்கம் வருது, அதில் இருக்க நோட்ஸ் எடுத்துட்டு போய் அதை மட்டும் தியானிச்சிங்கன்னா நிச்சயமா யார் படிப்பா? சத்தியம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை நான் குறை சொல்லலை, நிச்சயமா நோட்ஸ் எடுக்கிறது நல்லது, சில மறைபொருட்கள் வெளிப்படும். ஆனால் வேதத்தை தொடக்கம் முதல் முடிவரை படிக்கிறது உங்க கையில். அது படிக்கிறதுனால விளைவு என்ன தெரியுமா? மியூசிக் கான்செப்ட் கவுண்டவுன் எப்படி தெரியுமா? ஒரு மியூசிஷியன் வராரு, அபிஷேகம் பெற்றவர் வராரு. எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ தேவன் உங்ககிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சரி இதுக்குள்ள நம்ம கடந்து போகிறோம், நான் இந்த சர்ச், நான் அந்த சர்ச், நான் அது அந்த போர்வை கொஞ்சம் நேரம் கழட்டி அந்த சேரை விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள், கிறிஸ்து உங்க கூட இருக்காரு, கிறிஸ்து இங்கே இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து இங்கே இருக்காரு? இப்போ கிறிஸ்து இங்கே இருக்காரு, அவர் முன்னாடி சத்தியத்தை பேசுவோம். இப்போ மியூசிக் கான்செப்ட் நடக்குது. இதோட மைய கருத்து என்ன? கிறிஸ்துவை பிரசங்கிப்பது, கிறிஸ்துவை அறிவிக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள நடக்குது. நிச்சயமா தானே? ஓகே. அப்போ கிறிஸ்துவ அறிவிக்கிறதுனா ஓகே, பாட்டுனால் துதிப்பார். ஓகே, எப்படி துதிக்கணும்? புகை போட்டு லைட்டு போட்டு அடிச்சாதான் கிறிஸ்து இறங்குவாரா? இங்க அன்னைக்கு டெனி பிரதர் 2 பேர் பாடுறாங்க, அவ்வளோ பிரசன்ஸா இருக்கு, அந்த பிள்ளைங்க எல்லாம் பாடுறாங்க. இதுல வராத பிரசன்ஸா இந்த போட்ட மியூசிக்லயும் இந்த புகையிலையும் வரும். புறஜாதியா சிரிப்பான், என்னப்பா பண்றீங்க? நாங்க உங்க குண்டத்துல புகை போடுறப்பா, நீ அங்க புகை போடுற. நாங்க வழக்கு காட்டுறப்பா, நீயும் வழக்கு காட்டுற. மியூசிக் மணி அடிக்கிற மியூசிக் போட்டு, அதுவும் கவுண்டர் பிஜிஎம். கிறிஸ்துவ இல்ல, கிறிஸ்துவ கவுண்டர் போட்டு கிறிஸ்துவ கூட்டு வரீங்களா? இல்ல பாட்டு பாடுறவர் அவர் என்ன கடவுளா? ஊழியங்கள் என்னது? அடுத்தது போடுங்க பிரதர். அந்த மனுஷன் யார் தெரியுமா? சார்லி. யார் தெரியுமா? யூடியூப் நோன்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். அமெரிக்க தேசத்துல இள வயசுல இறந்து போனார். 4 days முன்னாடி சுட்டு கொல்லப்பட்டார். ஓரினச்சேர்க்கை, விபச்சாரம், அபார்ஷன், அதுக்கெல்லாம் குரல் கொடுத்த மனுஷன். பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, சின்னதா, ஆந்திரால கொல்லப்பட்டார். எப்படி இறந்தான்னு தெரியாது. இதை விட ஒரு சுவிசேஷம் நீங்க பாட்டு பாடி ஷூ போட்டு ஸ்டேஜ்ல, இது பலிபீடம்ன்றீங்க. பலிபீட மெசேஜ் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இது பலிபீடம், பரிசுத்தம். பரிசுத்தமான இடத்துல எப்படி ஷூவை கொண்டு டான்ஸ் ஆடி நீங்க பாட்டு போடனா அதுக்கு உட்கார்ந்து கை தட்டி அதை ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க. அப்படி என்றால் திருத்தப்பட வேண்டியது பாட்டு பாடுறவரா, அதை ரசிப்பவர்களா? யார் தப்பு? யார் மேல? ஆனா ஈஸி என்ன தெரியுமா பிரதர்? அவர் பாட்டு போட்டார், அவங்க மாறணும். பிரசங்கம் பண்றவங்க மாறணும், பண்றவங்க மாறணும். அவருக்கு இடம் கொடுத்தது யாரு? தேவன் இருக்காரு, தேவன் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் சும்மா சொல்ல, கருப்புள்ள பட்டயம் என்ன எல்லா பக்கம் வீசும். இந்த இது முடியல வரைக்கும் 6:25 வரைக்கும் பட்டயம் தான், எங்கே எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் இன்னைக்கு வராது, கேட்பாரு, இதுல நீ இப்படி ஒரு டான்ஸ் ஆடுற இடத்துல போனியே, நான் வேதத்துல உனக்கு சொன்னனா? இது கிறிஸ்தவமா? இதுல எத்தனை ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டு அந்த டான்ஸ்லயும் அந்த புகையிலையும் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதா? வசனம் பிரசங்கிக்கப்படாத இடத்துல எப்படிங்க சுவிசேஷம் வரும்? வார்த்தை தான் தேவன். தேவன் இல்லாத இடத்துல அங்க ரட்சிப்பு எப்படி வரும்? யோசிக்கணும், சிந்தனை. நான் எல்லாம் குப்பை, நான் இச்சையில பெருமையில விழுந்து நாசமாகி போனவன். கர்த்தர் கூட ஒரு தடவை நடந்துட்டு விழுந்து போனேன், பின்மாற்றத்துல போனேன், அவ்வளவு குப்பையில போனேன். என்ன திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்தாரு. இந்த ஜீவன் அவருடையது. அதனால நான் இதுவே என் முதல் லாஸ்ட் மெசேஜ் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என்னை பார்த்துட்டு இருக்காரு அவர், நான் அவருக்கு கடன் கொடுக்கணும். என் அப்பாவுக்கு இப்போ ஒரு அவமானம்னா, உங்க அப்பா அவமானப்படுத்தினா நீங்க கத்துவீங்களா இல்லையா? கத்துவீங்களா?
என் படைத்த தேவன். அவர் துக்கத்தில் இருக்கும்போது நான் அவருக்காக வச்சுக்கிறது கிடையாது. அப்போது இந்த மனுஷனை சுட்டு கொண்டாங்க. அவங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? பரலோகத்தில் தேவனை பார்க்க போயிருக்காரு. எத்தனையோ இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க மனைவி அதே சொன்னாங்க, தேவனை பார்க்க போயிருக்காரு. சந்தோஷமாக இருக்கு. இது மினிஸ்ட்ரி. உட்காந்து லைட்டு போட்டு புகை போட்டு அதுக்கு நம்ம போயிட்டு கரெக்டாக ப்ரெசன்ஸ் அப்படியே ப்ரெசன்ஸ் அடிச்சு ஊற்றோம். எங்கே ஊத்தம் தெரியுமா? எடுங்க வசனம் இது பண்ணுறவங்க. எசேக்கியேல் 28:16. எசேக்கியேல் 28:16. இந்த அடிச்சு புகையெல்லாம் வருது பார்த்தீங்களா? ப்ரெசன்ஸ் எங்கேருந்து வருதுன்றதுக்கோட ஆதாரத்தை தரேன். டீட்டெயிலாக போகல. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழைத்துக் கொள்வேன். காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த யார் தெரியுமா? லூசிபர். அவனை படைச்சப்ப சகல மியூசிக்கும் அவனுக்குள்ள இருந்து, சகல வைரங்கள் எல்லாமே அவன்கிட்ட இருந்து. ஆனா அவன் என்ன பண்ணான்? உன் வியாபாரத்தின் மிகுதியினால். என்ன வியாபாரம்? நான் சிங்காசனத்தை மேல போடுறேன், உனக்கும் ஒரு மியூசிக் போட்டு தரேன், வா. எத்தனை தூரம் கூட சேர்ந்து விழுந்து போனாங்க. இன்னைக்கு அப்ப தேவ ஜனமே எங்க போயிட்டு? எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் எல்லா இடத்துலையும் எழுப்பிட்டு இருக்காங்க. எங்க எழுப்பும்? ஏன் எழுப்புதல் வரல? மாற வேண்டியது விசுவாசி மாறி கேள்வி கேட்டா இது வேதத்துக்கு புறம்பா இருக்கு, இல்ல இது தேவ பிரசன்ஸ் இருக்குல்ல, வேதத்துல இல்லையேன்னு ஒருத்தனை கேள்வி கேட்டா யோசிப்பாங்க. 10 பேர் கேள்வி கேட்டா மாறும். அதை விட்டுட்டு ஸ்டேட்டஸ்ல கவுண்டவுன் போட்டு கூப்பிடுறதுக்கு இல்ல அவங்க பூசாரி இது எங்க சாமி ரெஸ்ட் எடுக்கிற டைம், இது நாங்க பார்வைக்கு வைக்கிற டைம். கிறிஸ்துவுக்கு நீங்க கவுண்டவுன் போட்டு டைம் செட் பண்றீங்க. அடுத்து போங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்தியா போயிட்டு கோயிலுக்கு ரிட்டர்ன் வர கவலைப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகரம் வாக்குவாதமும் பொறுமை உள்ளவர்கள் நடவாமல் பகலே நடக்கிற போல சீராக நடக்க கடவுள். பொறாமை, கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகள் இப்படிப்பட்ட செய்வது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பில் என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுவது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசிரிக்கிற மாத பிறப்பை ஓய்வு நாள் சபை கூட்டத்தாங்கி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகள் உங்கள் பண்டிகைக்கு நான் வர அடுத்து பண்டிகைகளும் என் ஆத்துமா வருகிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினால் கீழே உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரிங்கள். உங்கள் கிரிகளில் கொல்லப்ப என் கண்களுக்கு மறைவாக கட்டி தீமை செய்து விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்ட ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விதையும் வழங்கி விசாரியுங்கள். இதோ கர்வமும் ஆதார திரட்சியும் நிர்விசாரமான சாம்பும் இவைகளே உன் சகோதரியான சோதமின் அக்கிரமம். இவைகள் அவளிடத்திலும் அவள் குமாரத்திற்கு இருந்தன. சிறுமியை எளிகொண்ட கை அவள் பலப்படுத்தவில்லை. பிக்சர் பார்க்குறீங்கல்ல? அடுத்த உங்களுக்கு பசியா இருந்தேன், இந்த வசனத்துல இருந்து இல்லை போஜனம் கொடுத்தீங்க. அடுத்த உங்களுக்கு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. போங்க. அஞ்ஞானிகள் தேடுங்க. இது உங்களுக்கு தெரியும். அடுத்து போங்க. முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அப்போ கூட எல்லாமே கொடுக்கப்படும். செல்வம் நிச்சயமா எந்த மாற்று கருத்தையும் இல்லை. திரும்ப கேட்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவருக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கைகள் செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அடுத்து ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலைகள் வீதிகள் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை உதியாக அவர்கள் தங்கள் பலனை அடைந்தீங்க என்கிறார் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்வது உன் இடதுகை அறிந்திருக்க கடவுள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறது தான் வெளியரங்கமாய் பார்க்கலாம். அடுத்து கொண்டு இந்த வசனத்தை சத்தமா வாசிங்க.
உங்கள் செய்கையின் வேலைகளிலிருந்து போகாமல் பூர்ண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கை இருக்கும். சரி, இப்போ இந்தியாவில் இருந்து நான் வரேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு ஆலயம் கட்டணும். அப்போ அந்த ஆலயத்துக்கு வந்து அர்ப்பன் பண்டிகை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து இயர்லி ஒன்ஸ் வச்சது, 6 மந்த்துக்கு ட்வைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வாரம் அர்ப்பன் பண்டிகை. எதுக்கு? ஆலயம் கட்டுறது. சரியா? ஓகே, சரி. அப்போ வந்து அர்ப்பன் பண்டிகைன்னா எல்லாருக்கும் தெரியும், பொருள் விற்போம், அந்த காசு எடுத்து நாங்கள் ஆலயம் கட்டுறோம். ஓகேவா? இது வந்து சபையோட டிசிஷன். கரெக்டாக? ஓகே. இப்போது இவ்வளவு அர்ப்பன் பண்டிகை எடுத்து காசு சேர்த்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? உண்மை சம்பவம். லேண்டு சேலுக்கு வருது, லேண்ட் வாங்க காசு பார்த்தாரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா அறுத்து அப்படியே மிகுதியை சேர்த்து, வசனம் அழகாக இருக்கும், நிறைய அறுத்து சேர்த்த வசனங்கள் எல்லாம் இருக்கும், அறுத்து சேர்த்தாச்சு. லேண்ட் வாங்க காசு பத்தலை. அந்த டைம் சபையில் இந்த ஒரு 10 விசுவாசி உண்மையாக இருப்பாங்க தெரியுமா? அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்க வருமானத்துக்கு வச்சு அத்தனையும் உடைச்சி வந்து கோடிக்கணக்கான காசை கொடுத்து நிலத்தை வாங்குறாங்க. இன்னைக்கு சபை கட்டியாச்சு. இதில் எது தேவை சுத்து? ஆலயத்தை நீங்கள் கட்டணுமா, தேவன் கட்டணுமா? எழுந்து வாரமும் கட்டுங்க. ஒரு ஊழியர் சாட்சி சொல்லியிருக்காரு, நீங்கள் யூடியூப்ல பார்த்தா தெரியும். ஏஜானோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நல்ல அருமையான சத்தியம். அவர் சபையை கட்டுறதுக்கு விசுவாசிகள் சொன்னார், எழுந்து வாரமும் கட்டுங்கிறது ஆசைப்படுவேன். தேவன் அவரை கட்டி கொடுத்தார். சபையை நான் கட்டணுமா, நீ கட்டணுமா? சரி, இதில் வந்து யாரை தப்பு சொல்றீங்க? இப்போ இந்த அர்ப்பன் பண்டிகையில் நடக்குது இல்லை, தேவனோட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஓகேவா? கரெக்டா? நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஆலயம் அது முதல்ல ஆலயத்துக்கு ஜெப வீடு வித்தியாசம் என்ன? டைம் இல்லை, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும், செய்திக்குள்ள கடந்து வரணும். இது வந்து இன்ட்ரோடக்ஷன். பின்வரும் செய்திகளுக்கு இன்ட்ரோ, கர்த்தருடைய அழைத்த அழைப்புக்காக இன்ட்ரோ தான் இந்த ஸ்பீச். சொல்லுங்க, ஆலயம் எது, ஜெப வீடு? ஆன்சர் பண்ணுங்க. இல்லை 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேட்கணும் பாஸ்டர். பதில் வரணும். தெரியாதுன்னா சொல்லிக் கொடுப்பேன், தெரிஞ்சு அமைதியா இருந்தா உங்கள் தேவன் பார்த்து கொண்டிருக்காரு. இன்னும் டைம் முடியல, பார்த்துட்டு இருக்காரு. உங்க போர்வை எடுக்க மாட்டேன், நான் டைம் தருவேன், கவலைப்பட மாட்டேன். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆலயம் என்பது நாம், ஜெப வீடு என்பது இந்த இடம். இந்த இடத்தில் எப்பொழுது 2வது நபர் கிளம்பி சென்று இந்த இடம் ஒரு ஆளுக்கு வருதோ, தேவன் இந்த இடத்திற்கு சென்றிருப்பார். உண்மைதான? வேதத்தின்படி, வேதத்துக்கு புறம்பே நான் பேசல இல்லை, நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக. அப்போ தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்குன்னா, பரிசுத்த பலிபீடம் எல்லாம் இவ்வளவு செய்தி எல்லாம் கேட்கிறோமே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஏலம் விடுறோம் அப்படின்னா அது கள்ளர் குறைய மாற்றமா? என்னதான் மாற்றம்? இந்தியாவில் வெளியே இருந்த அர்ப்பன் பண்டிகை அது அவங்களுடைய விசுவாசம். தேவன் கட்டுறதுன்னா விசுவாசத்தின் பேரில் காணிக்கை எடுத்து கட்டணும். மக்கள் போடுறத வச்சு நீ உன் சுய பலத்தில் காணிக்கை கேட்டு கட்டுறேன்னா அது தேவ சித்தமானது. தேவனுக்கும் அவர்களுக்கும் தெரியும். இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். இதில் யாருமே தப்பு அப்படிங்கிறத. அப்போ ஏலம் பலிபீடத்தில் வருதுன்னா அந்த ஜெப வீடு என்னதாக? கள்ளர் குகை. அப்ப அங்க போற மக்களுக்கு ஒருத்தங்களுக்குமா கேஎஸ்சியோட வேலைக்காரன்ட்ட உன் மனம் உன்னுடன் சொல்லவில்லையா, இது நிலங்களை வாங்குற நேரம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருகை சமீபம். இல்ல பண்டிகைன்னா அர்ப்பன் பண்டிகை போகுது. நான் உனக்கு கேட்கிறேன், யூத கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுறீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை பின்பற்றுறீங்களா? யூதருக்கு இப்ப எக்கால பண்டிகை வரப்போகுது. நீங்க யூத மார்க்கமா, கிறிஸ்துவன் மார்க்கமா? கிறிஸ்துவன் ரத்தத்தால் மீட்கப்பட்டீர்களா, யூதருக்குள் இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்க. அப்ப கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்கப்பட்ட பண்டிகை என்ன தெரியுமா? எது தெரியுமா? பரலோகத்துல பண்டிகை சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புறது, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படல. கடந்த நாளுக்கு எனக்கு பெருமையா இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு இடத்துல போனப்ப கேடிடிசி பத்தி ஒருத்தர் சொன்ன சாட்சி. கேடிடிசி என்பது கேம்ப் மினிஸ்ட்ரினால எத்தனையோ ஆத்துமாக்களை ரசித்தது. இங்க இருக்க எத்தனை பேர் கேம்ப் மினிஸ்ட்ரி பண்ணணும் தெரியுமா? நான் ஒவ்வொருத்தர் பேரை சொல்ல விரும்பல, ஒவ்வொரு பேரை அவர் அடி போட்டுட்டு காட்டினாரு. பிரதர் நீங்க கேடிடிசில இருந்து வரீங்களா பிரதர்? அவ்வளோ கேம்ப் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. இந்த சாட்சி எங்க இருக்கு? இப்போ இதுல இருக்க எத்தனை பேர் கேம்ப் மினிஸ்ட்ரி பண்ண தெரியும்? இல்ல பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ராக்ஸ் எடுங்க, ஜெபிச்சுட்டு போங்க. என்னோட கேம்ப் மினிஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? 3 தடவை ட்ரை பண்ணேன், ஃபெயிலியர். கேம்ப் மினிஸ்ட்ரி அந்த பண்ற இடத்துல இல்ல பிரதர் போங்க, இந்த வரம் கிடையாது, 3 தடவை ரிட்டர்ன் வந்தேன். 4வது டைம் என்ன பண்ண தெரியுமா? நானும் சகோதரர்கள் ஒருத்தரும் கேன்சல் ஆயிடுச்சு. ஆண்டவரே தடையா இருக்கேன்னு ஜெபம் பண்ணிட்டு இந்த கல்ஃப் இந்தியன் ஸ்கூல் கிட்ட நடந்த பிரதர் வாங்க ஜெபம் பண்ணிட்டு போவோம், கர்த்தர் வழி திறப்பார்.
அப்போ எனக்கு ஞாபகம் வந்து ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் இருக்காங்கல்ல, உனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி அங்கே 3 ஆத்மாவுக்கு சொன்னோம் பைபிள் இருக்குது. எனக்கு கேம்ப் மினிஸ்ட்ரி பண்ண தெரியாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கலிஃபிகேட் ஸ்கூல் கிட்ட ஒரு ஆத்மாவுக்கு அந்த ருத்துவ டைமும் மூக்கில் பிளட்டு வெடியே உட்கார்ந்து தேவனை பற்றி சொல்லி அதை கொண்டு வந்து கர்த்தருக்குள் பெறப்படுத்தி அன்னைக்கு அந்த இடத்துல கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனால தான் தேவன் இந்த குப்பையை இதுவரைக்கும் கொண்டு வர்றாரு. அப்போ எத்தனை பேர் கேம்ப் மினிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும்? இல்லை எத்தனை பேர் வாஞ்சிருக்கு பிரதர் எனக்கு தெரியல, ஏசப்பா எங்க முதல்ல நீ ஒரு ஸ்டெப் எடுத்து அவர் கூட வந்து உங்க நடத்தி கொண்டு போவார். இப்போ அடுத்த ரிட்டர்ன் இதுக்குள்ள வரணும். அப்போ இந்த பண்டிகைகள் நடக்குது இல்லை, இதில் யாரை தப்பு சொல்லணும்? இதை நடத்துறவங்க கரெக்டா? உண்மை சொல்லுங்க, இதை நடத்துறவங்க தானே சொல்லணும். உண்மை இல்லை இல்லை நடத்துறவங்க இருக்குது. ஏன் தெரியுமா? ஒரு மேய்ப்பனை கொடுத்துருக்குன்னா அந்த மேய்ப்பன் இந்த ஆடு உள்ள வரணுன்றதுக்காக கொஞ்சம் இன்னொன்று கருத்தை ஞாபகப்படுத்த சொன்னேன். நான் பரிசுத்தத்தை பற்றி பேசின அந்த கொஞ்சம் காட்டுல பேசுங்க, இல்லைங்க யாரும் ஒருத்தங்க மனத்தாட்டில் அடைச்சிருக்கீங்க, அது யாரும் தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசியிருப்பேன், நீங்களும் இல்லை பரிசுத்தமாக இருக்க கர்த்தர் தேர்தோடு பேசியிருப்பீங்க, அது யாருமே எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்களும் ஊழியம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிற உங்கள் இருதயத்தை அறிஞ்சுங்க, சரிங்களா? ஆனால் நான் காட்டாம பேசுகிறேன், இந்த பிரதர் எப்படி பேசிட்டார் பரிசுத்த பற்றி நினைச்சுக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பிரியமாக இருக்கு, சரியா? அப்போது உடனே யார்கிட்ட கை காட்டுறோம்? மேய்ப்பர், கரெக்டா? மேய்ப்பர் எப்படி இங்கே பொறுப்பாவாரு? காணிக்கை எப்படி போடுறோம்? தேவையில்லை எனக்குள்ள பரிபூரணத்து எனக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு அடிச்சு குத்தி உங்களை நிரப்பி விட்டேன். ஒரு கேடி ஒரு ரோட்டில் போகிறவருக்கு கொடுக்குறோமா? குப்பை பெருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு கேடி கொடுக்குறோமா? அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? நெக்ஸ்ட் இதில் எல்லாம் வேலைக்கு இருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? ஏன் கொடுக்க மனசு இல்லை? சரி, இப்போ சர்ச்சை கட்டுற காரியத்துக்கு ஒரு சர்ச்சை கட்டுறோம் அப்படின்னா நான் ஆலயத்தை கிட்ட சப்போர்ட் பண்ணுறதுனால நான் தைரியமாக பேசுகிறேன், நீங்களும் பார்த்துக்கணும் இருக்கிறேன், சரியா? கேஜிடிசி ஆலயம் கட்டுற பொறுப்பு ஒய்ஃப் இருக்குது, அதனால் நான் அதில் இப்போ கலந்துக்கிறேன், சரியா? ஆலயங்கள் கட்டியிருக்கணும். மிஷினரிஸ், எத்தனை மிஷினரிஸ் பட்னி கிடந்து அவங்க சொந்த தேவையை விட்டுட்டு வட இந்தியாவில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? எத்தனை ஆலயங்கள் கட்டப்படும் தெரியுமா? ஒரு சிம்பிளாக சீட்டு போட்டு கட்டுறதுக்கு 10 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபா வேணும் தெரியுமா? அவங்க எல்லாம் மழை வெயில் பாறை இடுக்குலேயும் வெயிலையும் உட்காந்து சுவிசேஷனுக்கு வாஞ்சியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, ஆனால் சுவிசேஷம் ஆகிக்கிறோமா? இப்போ மேற்பட தப்பு சொல்கிறோம், இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு சாப்பாடு போட்டு ராஃபில் டிக்கெட்டை விற்று டிஷர்ட்டை கொடுத்து நீங்க காணிக்க கொடுப்பீர்கள் என்றால் என் தேவன் அவ்வளோ பெரிய ஏழையா? என் தேவன் ஏழையா? கையில் இருக்க ஒவ்வொரு காசும் தேவன் கொடுத்தது. வாஞ்ச இங்க வரணும், இங்க வரக்கூடாது, இங்க வரணும். என் சபையில ஆலயம் கட்டுறாங்க, நான் முதலாள போய் என் காணிக்கை கொடுப்பேன்னு நீங்க பண்ணணும். நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள், உங்கள் மேற்பர்களுக்கு வேற வழி இல்லை. வாஞ்சி அவங்க சிந்தனை கரெக்ட், ஆலயம் கட்டணும். ஆனால் எப்படி இருக்கும் எல்லாம் ஒன்றே சொல்லிங்க, எப்போ அவங்களே போட்டு கட்ட வேண்டியதுப்பா, அவங்களுக்கு குடும்பம் இல்லையா? குழந்தை குட்டி இல்லையா? ஒரு சர்ச்சை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ ப்ரெஷர், அதுக்கு எவ்வளோ செலவு தெரியுமா? நம்ம ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டு எல்லா படையும் தூக்கி அப்படியே அங்கே சபை சர்ச்சை மேலே சபை எல்லாம் சபை இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை. முதல்ல திருந்த வேண்டியது விசுவாசி. ஆலயம் கட்டணுன்ற ஒரு இது வரும்பா நம்ம வாஞ்சியோட கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதுல அங்கே தேவை இருந்துன்னா அவங்களே சொல்லுவாங்க நம்ம வேற எதையும் நடத்த வேண்டாம், கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கலாம். நம்ம தான் கொடுக்கவே மாட்டோம். எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தருக்கு நான் அருமையாக கொடுத்துருக்கேன், கர்த்தர் மகன் சொல்றேன். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் தப்பா எதாவது போதிக்கிறேன்னா? நான் ஏதாவது தப்பா எதாவது போதிக்கிறேன்? சத்தியம் தானே? இதுக்கு ஏதாவது அகைன்ஸ்ட் யாராவது இருக்கீங்களா? இது தவறு, நீங்க தப்பா சொல்றீங்கன்றது யாராவது சொல்றீங்களா? என் தேவனுக்கு நான் உண்மையை 55 லட்சம் ரூபாய் கடன் ஸ்டில் அட் பிரசன்ட் என் தலையில இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஹெல்பிங் மேன். எத்தனையோ சர்ஜரி, எத்தனை ஹெல்ப் பண்ணி கேட்டால் நான் பண்ணிடுறேன். அது என் மைண்ட் ஒய்ஃபு தெரியும், என் கை எவ்வளோ செலவு. ஆனால் எனக்குன்னு ஒரு பைசா நான் செலவு பண்ணுறது இல்லை. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் 55 லட்சத்தில் வந்து எத்தனை சர்ஜரி தெரியுமா? எத்தனை சர்ஜரி, ஒருத்தனை கூட காசு தர மாட்டாங்க. பாவமாக இருக்கு அந்த பிள்ளைங்களை பார்க்கணும். இந்தாங்க அதே மாதிரி எத்தனை பேர் அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்குறீங்க? நம்ம நல்லா சாப்பிட்றதுல அந்த ஃபுட்டை கொடுங்க, அந்த ஃபுட்டு சார் நம்ம நல்லா சாப்பிட்றோம். அந்த ஏழு பிள்ளைங்க சாப்பிட்றாங்களா? நம்மளால முடியாது.
கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு மட்டும் நம்ம ஒரு தடவை கொடுத்து ஒரு பிரோஜனம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கடமை. அர்ப்பணிப்புக்கும் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கு. என் தேவனுடைய ஆலயத்தை கெட்டு நான் முழு மனசோட கொடுத்த அர்ப்பணிப்பு காணிக்கை அங்கீகரிக்கப்படும். ஏழைகள் பாவம் பசியோடு இருக்கிற நான் என் மனசு ஆத்ம பாரத்தோட கொடுத்தன ஏற்றுக்கொள்ளப்படும். கடமைக்கு கொடுத்தேன் என்ன தெரியுமா? இந்த பைபிள் எழுதிட்டு நான் கொடுக்குறேன், ஒரு பலன் கிடையாது. 0 ஊழியர் என்மேல் விழுந்த கடமை. ஓகே, போயிட்டு மைக்கு கொடுத்து பிரசங்கம் இல்லையா சொல்லிட்டு வருது, அது அல்ல ஊழியம். ஆத்ம குத்தப்படணும். என் சகோதரன் ஒருத்தர் பட்டினியா கிடக்குறான், இத்தனை பேர் கோயில் தேசத்துல சுவிசேஷம் அறிக்க முடியாது, கள்ளச்சாரம் சாகுறாங்க, விபச்சாரத்துல இருக்காங்க. இங்க குத்தி முட்டி முடங்கணும். 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணனா 1 hour 2 hours இப்ப ஜெபம்னா கர்த்தருடைய கிருபை. முட்டி முதல்ல முடங்குச்சுன்னா வாழ்க்கை கரெக்டா இருக்கும். சுவிசேஷம் பிரகசிக்கப்படும், எழுப்புதல் வரும். அடுத்து போங்க ஸ்லைடு. இப்ப இதுல தப்பு யார் மேல? மேய்ப்பர்கள் மேல, விசுவாசிகள் மேல. நம்ம ஒழுங்க இருந்தா இன்னொன்னு மேற்பர்களை தடம்புள்ள பண்றதே விசுவாசி தான். அந்த புகைக்கும் இந்த பண்டிகைக்கும் காரணம் விசுவாசிகள் அவர்கள். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. தேவன் கேட்பார் நிச்சயமா. வருகை சமீபம், விளையாட்டு பேச்சு இல்லை. அது என் காலத்திலேயா நம்ம பிள்ளைங்க காலத்திலேயே கிடையாது, சீக்கிரம் வராது. அடுத்தது அது ப்ளீஸ், உங்களை சத்தியத்துக்கு மயக்கினவன் யார்? இந்த சத்தியம் என்ன தெரியும் உங்களை மயக்கினது யாரு? போங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படி உலகத்தை தூக்கி சபைக்குள்ள கொண்டு வருது. வரவங்க போறதுக்கு எல்லாம் ஷால் போட வேண்டியது. அடுத்து போங்க, அதுக்கு நான் அடுத்தது இது அதை அப்படியே இருக்கட்டும். முதல்ல ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்துறேன்ல, ஷால் எல்லாம் போட்டு கனப்படுத்துறோம். கரெக்டா? ஷாலு அதுக்கப்புறம் கேடை எல்லாம் கொடுத்து கனப்படுத்துறோமா? கனப்படுத்துறோமா இல்லையா? சொல்லுங்க. படுத்தலாம். மனுஷன் கனப்படுத்தணுமா தேவன் கனப்படுத்தணுமா? தேவன் ஷீல்டு இதெல்லாம் போட்டு கனப்படுத்துவாரா? பொன்னாடையெல்லாம் போட்டு. 2 கொரிந்தியர் 10:18 நல்ல சத்தமா சாப்பிட்டவங்க, நல்ல சத்தமா இருக்கவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:18. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனே அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஊழியக்காரர்கள் யார் தெரியுமா? தேவன் காலில் இருக்க செருப்பு. செருப்புக்கு என்ன வேலை? பாதையில் இருக்க முள்ள எடுத்து பாதையை வகுக்கிறது. கரெக்டா? ஊழியக்காரர்கள் ஏன் தேவன் காலில் இருக்க செருப்புன்றது தெரியுமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரும்போது யோவான் வாசலை திறந்தார். அதே மாதிரி இப்போ ஊழியர்களை படைச்சிட்டு ஊழியத்தை நடத்த கொடுத்து எதுக்குன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வராது. வரம்ப நீங்கள் பாதையை வகுத்து கொடுக்கத்தானே தவிர செருப்பு தூக்கி தலையில வைக்கிறதுக்கு. கரெக்டா? இப்போ லூக்கா 9:10 லூக்கா 17வது அதிகாரம் 9:10 நானே வாசிக்கிறேன். நான் கட்டளையிட்ட அந்த வேலைக்காரன் செய்ததற்கு அவனுக்கு உபசாரம் செய்வானோ அப்படி செய்ய மாட்டேன். அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை செய்த பின்னு நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடவை மாத்திரம் செய்தேன் என்று சொல்லணும். இப்போ ஒருத்தர் ஊழியம் பண்றாரு, முடிச்சுட்டாரு, என்ன சொல்லணும்? நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் ஒன்றும் இல்லாமல் உங்க கிருபையில் நடக்கிறேன். இது தாழ்மை. அப்படி தாழ்மையில இருக்க ஒரு மனுஷனை கொண்டு வந்துட்டு அவருக்கு போர்வையை போர்த்தி கேடயத்தை கொடுத்து அவரை புகழ்ந்து பேசி ஒரு மீட்டிங்கை போட்டு ஐயா உங்ககிட்ட எப்படி இயேசு பேசினாரு, நீங்க பைபிளுக்கு எப்படி ஐயா உலகவர் பண்றீங்க, இதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க மனுஷனுக்கு பெருமையை கொண்டு வந்து அந்த மனுஷன் சொல்லி முடிச்சு விடுறோம்னா இல்லை. உண்மைதானே? ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் எப்படி இருந்தா தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு எப்படி என்ன தெரியுமா கொடுத்துருக்காரு? யோவான் 13:14 வாசிங்க சத்தமா. யோவான் 13 அதிகாரத்தில் நீங்களும் இதுதான் கிறிஸ்து கனப்படுத்துறது. கிறிஸ்துவோட ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய குணம். எல்லா ஊழியக்காரர்களும் கனத்துக்கு ஏற்று அவங்க நம்ம கனப்படுத்தணும். ஓகே, ஆனால் அவங்கள நம்ம கொண்டு போய் உள்ளத்தளம் தப்பு. நம்ம மாறணும்.
கனப்படுத்துறது என்னன்னா அந்த ஊழியக்காரர தேவை, அவங்க பிள்ளைகளோட தேவை, அவங்க வீட்டில் என்ன தேவைப்படுது, அவருக்கு என்ன தேவை, ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு எப்படி வருமானம், அவருடைய குறைவில் நம்ம போய் உணர்ந்து தான் அவரை கனப்படுத்துறது. ஷால் போட்டு அவருக்கு எடுத்து விட்டுருக்கு. சரியா? இப்போ இந்த இதில் உங்களுக்கு நான் குறை சொல்றதா இருக்கேன்ல, குறைய தானே பேசிட்டு இருக்கேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பைபிள் ஸ்டடி எல்லாம் போடுறீங்கல்ல, ஆபிரகாம் சாராள் இவங்க ஆசீர்வாதம் தாமதிக்க காரணம் என்ன? நகைச்சது சாராளா ஆபிரகாமா? தேவன் சொன்ன நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக ஆதியாகமம் 17:17 வாசிங்க. தேவன் உங்ககிட்ட சொல்ல சொன்னது. ராஜேஷ்ன்ற ஒருத்தனை இங்க கேடிடிசில மைக்க கொடுத்தா, ஏதோ ஒரு சின்ன பையன் மைக்க கொடுத்தாங்க, இவன் வந்து குறை சொல்றான்ற மாதிரி மனசுல தோணுங்க. இருங்க பிரதர், ஒரு செகண்ட், அவரே வாசிக்கட்டும், ஒரு செகண்ட் சொல்ல யோசிக்க வர இல்லை, அந்த யோசிக்கிற விட வாசிங்க. யார் நினைச்சது? சாரல். நீங்க இருதயத்தில் யோசிச்சாலே கர்த்தருக்கு தெரியும். அந்த ராஜபுரத்தை சொல்லி, என் பராக்கிரமத்தால் கட்டப்பட்ட பாபிலோன், இருதயத்தில் சொல்றத வெளியே சொல்றதும் ஒண்ணுதான். யார் நினைச்சது? ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டடி போறீங்க இல்ல, ஏன் தெரியுது? தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் மனுஷனுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. நான் வேற மாதிரி. உங்க முன்னாடி இருக்க இந்த பிரதரை உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? சைலண்டா இருக்கீங்க. இதை விட கொடூரமான ஒரு முகம் இருக்கு. எரிச்சல், கோபம், எதிர்த்து நிற்கிறது எல்லாம் இருந்தபடி அடங்காததா இருந்த சகலத்தையும் அடக்கி சீரோ ஆக்கி கொண்டு முன்னாடி கட்டிருக்கு. சரியா? ஏன் இந்த சத்தியம் மறைக்கப்பட்டது? இதுவரைக்கும் உங்களுக்கு போதிக்கப்பட்டது என்ன? சாரல் நகைச்ச, சாரல் குற்றவாளியா மாற்றியாச்சு இல்ல, சாரல் குற்றவாளி. இவங்க நகைச்சாக்க ஆசீர்வாதம் தடப்பட்டுங்க. நகைச்சது யாரு? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன தப்பு பண்ணாரு? நீ இவளை கட்டிக்கப்பா. ஓகேம்மா, சரிம்மா, சந்தோஷம். இதே இதுல ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா, நீ உத்தமனா இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நான் என்ன தியானிக்கல, நான் தியானிச்சப்போ அதோட ஃபுல் மறைப்பொருள் கர்த்தருக்கு சித்தமானா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். உத்தமனா இரு வாட்டர், கரெக்டா? தியானிச்ச அப்புறம் நான் கர்த்தருக்கு சொல்லும்போது நான் சொல்றேன். அதனால கலாத்தியர், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனை யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்துகிறேனோ? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நான் குறை சொல்றேன்னா சத்தியத்தை சொல்றேன். இந்த சத்தியம் கண்களுக்கு மறைக்க காரணம் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த வேத புத்தகத்தில் இருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தவிர உங்கள் முன் நின்று பேசுகிற நானோ ஊழியக்காரர்களோ அல்ல. எந்த ஊழியக்காரர்கள் பேசினாலும் வசனத்தை நோட் பண்ணுங்க, தியானிங்க. வேதத்தில் அது இருக்கா, சொல்லப்பட்ட காரியங்கள் ஒன்றா இருக்கான்றத நீங்க முதல்ல பைபிளை பார்த்து படிச்சு கற்றுக்கணும். தியானிங்க, படிச்ச கூட புரியாது, தியானிங்க. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட பேச சொன்னது. செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். ஒரு 5 நிமிஷம் பாஸ்டர். 6:35 முடியும் வச்சுருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம். இச்சை, ஜஸ்ட் இச்சை நான் என்னென்னன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்குள்ளே போகல. இப்போ இச்சைனா என்னது? இப்போ வந்து யாராருக்கு அந்த பழைய நம்ம கழட்டி விட்டோம் பார்த்தீங்களா, பெட்ஷீட்டை ஒரு, அது யாருக்கு வேணுமோ எடுத்து மாட்டிக்கோங்க. அது ஒரு விஷயம். சரிங்களா? விட்டதுன்னா விட்டதாக இருக்கட்டும், வேணுன்றவங்களும் எடுத்து மாட்டிக்கோங்க. ஓகேவா? செய்திக்குள்ள கடந்துக்குவோம். இச்சைனா என்னது? 5 நிமிஷம் தான் இருக்கு, ப்ளீஸ் சத்தமா. இச்சைனா என்னது? இச்சைனா என்னது? ஆசை. இன்னொன்று என்ன தெரியுமா? இச்சைனா என்னன்னா, எனக்கு தகுதி இல்லாத ஒரு பொருளை நான் ஆசைப்படுகிறது. கரெக்டா? இன்னொருத்தவங்க மனைவி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பொருள் இருக்கும், அந்த இதை நான் ஆசைப்படுறேன். அந்த ஸ்லைடை லைட்டாக ஓட்டி விடுங்க, அவங்க ஜஸ்ட் பார்க்குறது. இந்த ஸ்லைடு வசனம் மட்டும் பார்த்துக்கோங்க. இச்சை சம்பந்தமா இல்லை, அந்த இது வாசிங்க. ஒருத்தங்க சத்தமாக மைக்கில் வாசிங்க, மைக்கில் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. இல்லை இல்லை, வாசிக்கணும், மைக்கில் வாசிங்க. பிரதர் ஒரு 5 நிமிஷம் எடுக்கவா? பரவாயில்ல. இல்லை, மைக்கில் வாசிக்கணும், நிச்சயமாக வாசிக்கணும். நான் தமிழ் தாங்க சிஸ்டர். நீங்கள் யாரோ ஒருத்தங்க எழுதினோம். என் கணவர் தன் மகளையும் மாமிச இச்சையில் நடந்து இருக்கிறார், வேதனையாக இருக்கின்றது. என் மகள் அவனிடமிருந்து காப்பாற்றி இயேசுவின் மகனை கொடுத்து திருமணம் நடக்க ஜெபம் பண்ணுங்கள் பாஸ்டர்.
பிரதர் பென்ஸ் பிரதருக்கு அவரோட செய்தி கேட்குறது நான் கீழே பார்த்தேன் கமெண்ட். கர்த்தர் என்கிட்ட பேசுகிறது, இந்த செய்தியை கருக்கான பட்டயமாக கொடுத்து நீ இதை எடுன்னு எனக்கு அவர் அனுமதி கொடுத்தது இருக்கு. கருக்கான பட்டயம் நிறைய செய்தி எனக்கு இந்த அனுமதி ஒன்றா தான் கொடுத்துட்ருக்காரு. அதில் ஒன்று தான் இருக்குது. இல்லை அதில் ஒரு லைனை மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இயேசுவின் மகன். எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு எந்திரிச்சுன்னு சொல்ல முடியும் நான் இயேசுவின் பிள்ளை சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க முன்னாடி ஆதாரம் இருக்கு, நான் போய் சொல்லல. என் வாலிப பிராயத்தில் நான் நல்லா நடந்தேன், கர்த்தர் கூட நடந்தேன். ஆனால் ஒரு இடத்துல நான் விழுந்தேன். 25வது வயசுல நான் விழுந்தேன். இச்சை என்னை மேற்கொண்டது, நான் குப்பையானேன். எல்லாரும் சொல்லுவாங்க இவனை மாதிரி ஒரு பையன் இருக்கிறது. என் கூட எல்லாரையும் பழக்க விடுவாங்க, நல்ல என் கூட இருந்தால் பாவம் பண்ண முடியாது பிரதர். என் கூட இருந்து ஒரு பாவம் குடிக்கிறது சிகரெட் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிதான் நீ நடக்கணும், இல்லைன்னா என்னை விட்டு கிளம்பணும். அப்படி கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னை இச்சை மேற்கொண்டது. இந்த இயேசுவின் பிள்ளை. ஒரு புறஜாதியார் ஒருத்தங்க ஒரு கிறிஸ்தவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு இயேசுவின் பிள்ளை கொடுக்கும். எத்தனை பேர் அதுக்கு பாத்திரமா இப்போ நடந்து கொண்டிருக்காங்க? அடுத்தது கொடுங்க. இந்த அம்மையார தெரியுமா? இந்த அம்மையார தெரியாத பிரபலம். ஒரு பிரியாணிக்காக சொந்த 2 குழந்தைகளையும் விஷம் கொடுத்துட்டு கழுத்து நெரிச்சு கொண்ட ஒரு தாய். இச்சை. அந்த கணவர் காலமே அந்த குழந்தைகளை பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. முத்தம் கொடுக்க போனப்ப திட்டுப்பா, எதுக்கு குழந்தைகிட்ட கிளம்பு, குழந்தை தூங்குறாங்க. கடைசியில் அந்த குழந்தைகிட்ட கூட நெருங்க விடாத ஒரு தாய். ஆனால் கேஸாகி பேர்லாம் முடிஞ்ச பிறகு கண்ணீர் விட்டாரு. என் பிள்ளைகளை நான் இல்லை விஷத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க கழுத்து நெரிக்கணும்னா இச்சை எவ்வளவு கேவலமாகுதுன்னு யோசிச்சுக்கணும். அடிக்கும் இச்சை. நீங்கள் நினைக்கலாம் நான் ஆபாசப்படம் பார்க்குறேன், நான் இந்த இச்சை இதெல்லாம் கல்யாணத்தை பண்ணுறேன். பாவத்தை நீங்கள் பிடித்தால் அது உங்களை திரும்ப பிடிக்க விடாது. கர்த்தர் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். 8 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளை. என்ன சொல்றீங்க? 8 வயசு பிள்ளை. அடுத்தது கொடுங்க. அடுத்தது இச்சை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? சிஸ்டர்ஸ் சைடு. பிரதர் ஒரு 5 நிமிஷம், ஓகேவா? 5 நிமிஷம். பிரதர் யாரும் ஒருத்தங்க என்ன வாழையில் இருப்பாங்க, என் பேக்கில் ஒரு ஷால் மாதிரி ஒன்று எடுத்துக்காங்க. என் பேக்கில் இருக்கும். இது என்னது, அந்த ரோஜாவில் ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு இதழ் தெரியுது. கரெக்டாக ஒரு வாலண்டியர் இருப்பாங்க, ஒரு இதழ் மட்டும் தெரியுது. அப்போது யாராவது ஒருத்தங்க பிரதர்ஸ், யாராவது ஒருத்தங்க ஹெல்ப், வா தம்பி, சந்தோஷமா இதயத்து கேட்டு வா, சரியா? ஒரே நிமிஷம். இப்போ இதில் அந்த ஒரு எதழ் தெரியுது கரெக்டாக. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இதுக்குள்ளே இருக்க பூ எப்படி இருக்குன்னு. அடுத்த பிக்சர் போடும்போது அந்த பூ பிஃபோர் பாதி விரிஞ்சிருக்கு. இதை முழுசாக பார்க்கணும்னு ஆசைப்படும். கரெக்டாக. அடுத்தது போங்க உங்களுக்கு கொய்யாக்கா. அடுத்தது போங்க. நல்ல பழம் இருந்தால் இதை பறிக்கணும் ஆசை வருமா வராதா? வராதா? ஊரில் எத்தனை பேர் பறிச்சு சாப்பிட்றோம்? வரல. இப்போ நான் சொல்றேன், ஸ்திரீகளுக்கு தகுதியான வஸ்திரம் என்பது என்ன? உட்காந்து ஒன்று ஷால் என்ற ஒன்று. இது ஷால் இல்லை, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதுவரை நான் யூஸ் பண்ணாது. வீட்டில் 10 வருஷத்துக்கு துவச்சு எடுத்துருக்கேன். தம்பி போடலாமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கேன். இது ஆண்களோட உண்டு, மக்களது. பெண்களோட வஸ்திரத்திலிருந்து ஆண்கள் போடக்கூடாது, வேதத்தின்படி தவறு. அது நான் இன்னொரு நாள் அன்பில் செய்தி எடுக்கிறேன், கர்த்தர் சொல்ல முடியும். சரியா? இப்போ இங்கே பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியுதா நம்ம ஏன்? இப்போ பொண்ணு ஷால் போடுறது இப்படி தானே போடணும், நிச்சயமா? சரி தம்பி, இந்த பெண் எடு. அப்படி இப்போ ஷாலை இப்படி போட்டு சுத்துறாங்க. இந்த பின்னு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பின் வைக்கிறோம். சரியா? உங்களுக்கு பின்னெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு. சொல்லிதான் இருக்கிறாங்க, பின்னெல்லாம் எடுத்துட்டு போ, என் மக்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ புரியுது தம்பி? ஓகே.
சரி தம்பி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நான் எங்கிட்ட பேசிட்டேன். தேங்க்ஸ் தம்பி, தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரியா? இப்போ ஷேர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பேசணும். எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தகுதியான வஸ்திரம் என்பது ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய அவயங்களை பிறருக்கு தெரியாமல், அவய வடிவங்கள் தெரியாமல் இருப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுடைய வஸ்திரம் என்பது ஆண்களுடைய வஸ்திரம், ஸ்திரீகளுடைய வஸ்திரம் வேறு வேறு. ஆணுடைய அமைப்பு வேறு, பெண்ணுடைய அமைப்பு வேறு. பெண்கள் அவங்க உடலை மறைக்கிறதுக்கு துணி, ஆணும் மறைக்கிறது துணி. இதுல பெண்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஷால்களை நீங்க எடுத்து போட்டு போறீங்களே. இப்போ நீதிமொழிகள் 5:19 வாசிங்க. நீதிமொழிகள் 5:19. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. அவளை நேசிக்கப்பட்ட பெண்மானம் அழகான வரையாடு போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தானங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய தேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி வாழ. அவளுடைய சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கிறது. தீத்து 1:15 அதிகாரம். இந்த செய்தி, இந்த எக்ஸ்பிளனேஷன் சுத்தமான இதோட நான் சொல்றேன். கர்த்தரும் உங்களை சுத்தமான மனதை கேட்க செய்வாராங்க. சுத்தம் உள்ள சகலம் சுத்தமா இருக்கு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானம் அழகான வரையாடு போல் இருப்பாங்க. அவளுடைய ஸ்தனங்களை எப்போது உங்களை திருப்தி செய்தாங்க. அவளுடைய நேசத்தால் நீ மயங்கி இருப்பார். உங்களுடைய உடல், பெண்களுடைய உடலுக்கு அதிகாரி யாரு? ஆண், கணவன். மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி. கரெக்டா? அப்போ உங்க அவயங்களை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமா? மத்தேயு 18:7 வாசிங்க. மத்தேயு 18:7. எந்த மனுஷன் ஐடர் வருகிறதோ, ஷால் போடாம போறீங்களே, டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுறீங்களே ஆண்களோட ட்ரெஸ்ஸை, உங்க அவயங்கள் வெளியே திரும்பும்போது ஒருத்தன் பார்த்து இச்சிச்சான்னா அவன் விபசாரம் செய்தாயிட்டா இல்லையா? வேதத்தின் படி ஆம் இல்லை. ஆம் ஷாலை கழுத்துல சுத்துறது, இப்படி போடுறது. கடைசியில் என்ன தெரியுமா? பார்க்கிறவன் கண்ணில் பிழை, நாங்கள் கரெக்டா இருக்கணும். அப்படியா? பார்க்குறவன் கண்ணில் பின்னாடி ரோட்ல போகும்போது இந்த பக்கம் மட்டும் போயிடும், அந்த பக்கம் பார்க்க போய் அடிச்சு தூக்கிட்டு போயிடும். வெளியில போகும்போது எல்லாம் இங்கே என்ன ஷாப்பிங் மால் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, எல்லாம் பார்க்கறது இல்லை. நீ வாங்க வேண்டிய பொருளை மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீ சொல்லு பார்க்குறவன் கண்ணில் பிள்ளைன்னு. கிறிஸ்தவ பிள்ளைகளே, இடர்கள் வருவது கூடாத காரியம். வசனத்தை ஜாக்கிரதையாக கவனிக்கணும். புரியுதா? நம்ம இன்னொருத்தங்க இடுறதுக்கு ஏதுவா நம்ம உடை அலங்காரத்தை பண்ணிட்டு இன்னொருத்தன் பார்க்கறதுக்கு இடம் கொடுத்துட்டு, ஆண்களுக்கு தெரியும் ஒரு ஆணின் பார்வை எவ்வளவு, சொல்லுங்க. உடனமா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன். ஒரு சிம்பிள் இது சொல்லவா? ஒரு பெண் உட்கார்ந்து இருக்க கால் இப்படி வச்சிருந்தாலே இதை பார்த்து அவன் இச்சைக்கு இத்தனை ஆண்கள் இருக்கான் தெரியுமா? என் கூட நான் நல்லவன் கூட பழகிருக்கேன், மோசமானவன் கூட பழகிருக்கேன். எல்லாரும் திருப்பி தான் கொண்டு வந்துருக்கு. அதனால நான் தைரியமா சொல்றேன், தெரியுமா? அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் பெண் என்பது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இச்சை ஸ்டார்ட் ஆனது முதல்ல பெண் ஸ்டார்ட் ஆச்சு. ஆதாரம் சொல்லவா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவுக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். தேவன் இச்சை அடக்கமா இருக்கதான் சொல்லியிருக்காரு, இச்சை இல்லைன்னு சொல்லல. நமக்குள்ள இச்சை இருக்கு. ஏன்னா ஒரு இச்சை இல்லைன்னா ஒரு கணவன் மனைவி இணைய முடியாது, பரிசுத்த சந்ததி பெற முடியாது. இச்சை என்பது ஆதாம் படைக்கப்பட்ட போது, ஏவாள் படைக்கப்பட்டது இருந்தது. இப்ப டைம் இல்லை, டீட்டெயிலாக பார்ப்போம். வேற இந்த செய்தி ஸ்லோவாக தான் போகும். இன்னொரு காலம், இந்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த செய்தி முடியும் பார்க்கலாம். அப்போ இச்சைன்றது நம்மகிட்ட இருக்கு. ஆனா கர்த்தர் அதை அடக்கியான கற்றே சொல்லியிருக்காரு. இச்சை அடக்கம், இச்சை அடக்கம். சரிங்களா? அதனால ஸ்திரீகள் ஆண்களுடைய வஸ்திரத்தை தரிக்கல் ஆகாது. ஸ்திரீகளுக்கு என்று தெளிந்த புத்தியும், அது என்னது வஸ்திரம், அது சொல்லுங்க. தெளிந்த வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தினாலும் தகுதியான வஸ்திரத்தினாலும் உன்னை ஞானத்தினாலும், அந்த ஞானம் இல்லை, தெளிந்த புத்தி இல்லை, வஸ்திரம் இல்லை. அப்போ சாப்டர் க்ளோஸ். இதுல கண் கட்டுறதுக்கு முன்னாடி சூரியனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம உடையில கோட்டை விட்டுட்டு இன்னொருத்தங்க இடறிட்டு நாளைக்கு நியாயத்திற்குல தேவன்கிட்ட போய் நின்றுட்டு, தேவனே நான் எதுவும் பண்ணலைன்னா தேவன் லிஸ்ட் கொடுத்தாரு. உன்னால் இடறி விவசாயம் செய்தவர்கள் லிஸ்ட்.
கிறிஸ்தவ பிள்ளையை உனக்கு நான் கொடுத்த கட்டளை இங்கே இருக்கிறேன். அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு இதை நான் தைரியமாக சொல்கிறேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்ல என்ன தெரியுமா, ஷால் போட்டேன்னா இல்லைன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், யார் பார்க்கறதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு ஒரே வார்த்தை. ஆனால் அந்த எனக்கு கேள்வி என் பேச்சு பயங்கரமாக இருக்கும். கத்திரி இப்போ மாற்றிருக்கேன், என் பேசு அப்படியே குத்தி வெளியே வந்துடும். நான் சத்தியத்தை தான் பேசுவேன், இருக்கிறது தான் பேசுவேன். ஆனால் வார்த்தை கடினமாக இருக்கும். இருந்தால் இப்படி தான் இருக்கணும், வாழலாம் இப்படி தான் வாழணும் வேதத்தின்படி. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.